ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 5வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பையன் மயங்கி இருக்கும்போது பெரிய நீஹ்வா வந்து காப்பாத்தி இருந்தா அதோட தான் முடிஞ்சது. இந்த நீஹ்வாக்கு இந்த மனுஷ உலகத்தை பத்தி பெருசா எதுவுமே தெரியாது போல. பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிருக்கு. ஃப்ரெண்ட்லியா நடந்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம். இப்ப அவ நரி கூட வாழ்ந்துட்டு இருக்கால, அதை பத்தி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இங்க பாரு நரி, இவனுக்கு பேச்சே வரல அப்படின்னு படுத்திருக்க பையனை பார்த்தவ சொல்லிக்கிட்டு இருக்க. பையன் சொல்றான், நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணதால உடம்புல சக்கரா பாதிக்கப்பட்டிருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு என்னால பேச முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நீஹ்வா பாக்குறா, நரி மாதிரி ஏதோ ஒரு விலங்கு போல, அதான் பேச முடியல அப்படின்னு அடுத்தடுத்து மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாள் அப்படியே அங்கேயே போயிட்டு இருக்கு. நம்ம பையனுக்கு மறுபடியும் உடம்புல சக்தி எல்லாம் வந்துருது. அப்பாடா உடம்பு தேறியாச்சு அப்படின்னு நம்ம எதிர்த்து உட்காடுறான். கரெக்டா நீஹ்வா வர சத்தம் கேக்குது. மறுபடியும் படுத்துக்கிறான். நீஹ்வா நரியோட பக்கத்துல வரா. இன்னும் தூங்கிட்டே இருக்கான் பாரு. சரி ஓகே, நம்ம சாப்பிடலாமா, காட்டு பழம் எல்லாம் தீந்து போயிடுச்சு, இது மட்டும் தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்னோ பழமா, ஸ்னோ பீச் அப்படின்னு அதை எடுத்து நரிக்கும் போட்டுட்டு அவளும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. டேஸ்ட் நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு, இதை சாப்பிட்டே உயிரோட இருந்துருவியா அப்படின்னு பையன் ஏஞ்சு உட்காரு. இந்த பையன் பேசுறான்ப்பா, என்ன மாதிரி போல, நரி மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல, உன் வாழ்க்கையே இதானா, எந்த பழம் கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு நரி கூட சேர்ந்து வாழ்ந்துடுவியான்னு கேட்க, ஆமா அப்ப எங்களுக்கும் பசிக்கும்ல, சாப்பிட கிடைக்காதப்பெல்லாம் எதையாவது சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு நீஹ்வா சொல்லிக்கிட்டு இருக்கா. பையன் என் உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் இப்போ இங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு கிளம்ப ஆரம்பிக்க, என்னப்பா அதுக்குள்ள கிளம்புற, இந்த பீச் பழம் எல்லாம் இருக்கு பாரு, நல்லதா இருக்கும் டேஸ்ட், சாப்பிட்டு போன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல அப்படின்னு நம்ம பையன் அங்க இருந்து கிளம்புறான். நீஹ்வா பாக்குறா, இவனுக்கு என்ன ஆச்சு, இந்த பையன் யாரு, எங்க ஓடி போறான் அப்படின்னு. கரெக்டா பையன் திரும்பி வருவான் அப்படின்னு நீஹ்வா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. சரி ஓகே, நம்ம போய் ஏதாவது சாப்பிடலாம் வா நரி அப்படின்னு கூப்பிட்டு கிளம்பும் போதே பையன் வந்துடுறான். நான் வந்துட்டேன் அப்படின்னு போய் மனுஷங்க இடத்துல இருந்து ஏதோ பண்ணு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இது என்னது அப்படின்னு நீஹ்வா கேக்குறா. இதுதான் நம்மள மாதிரி மனுஷங்க பூமியில சாப்பிடுவாங்க, இத நீ சாப்பிடு, நீ ஒரு தடவை கூட கீழேயே வந்தது இல்லையா அப்படின்னு கேட்க, சரி ஓகே நாங்க 2 பேரும் எப்பவுமே பழம் தான் சாப்பிடுவோம், உனக்கு இதுக்கு பதிலா பழம் ஏதாவது கொடுக்கணுமான்னு கேட்க, பையன் உடனே இல்ல இல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்றான். நீஹ்வா வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறா. ரொம்ப நல்லதா இருக்கு அப்படின்னு நீஹ்வா சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு இதுக்கு பதிலா நான் ஏதாவது காட்டு பழம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ வேணும்னா வச்சுக்கோயேன், மலையில இருந்து இறங்குன அப்படின்னா அங்க கிராமம் இருக்கு, அங்க போய் வாழலாம், உன்ன மாதிரி மனுஷங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க, அவங்க கூட போனா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே நீஹ்வா பாக்குறா, இல்ல பையன் என்னால அந்த மாதிரிலாம் நிம்மதியா இருக்க முடியாது, ஏன்னா நான் மத்தவங்க இருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆளுன்னு சொல்ல, சரி ஓகே நீ இங்கே இருக்கிறதுனா இருந்துக்கோ, என்னைக்காவது உனக்கு ஹெல்ப் தேவைன்னு தோணுச்சு அப்படின்னா நான் ஷூ மலையில தான் இருப்பேன், அங்க வந்து மோஷாவ் அப்படின்னு என் பேரை சொல்லி கேட்டேன்னா நேரா கொண்டு வந்து என்கிட்ட விட்டுருவாங்க, இப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம பையன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். பையன் கிளம்புறத நீஹ்வா பார்த்துட்டு, இந்த மாதிரி பண்ண நான் ஏற்கனவே சாப்பிட்டிருக்கேன், ஆனா அதோட எனக்கு காட்டு பழம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க பையன் மறுபடியும் திரும்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும் போது பயங்கரமா பனி கொட்ட ஆரம்பிக்குது. அந்த ஸ்னோ மான்ஸ்டர் திரும்ப வந்துருது இவனை அட்டாக் பண்றதுக்காக. பையன் பாக்குறான், ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வரியா, அந்த தடவை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அதுக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டு கரெக்டா அதை அழிச்சிட்டு இருக்க நேரத்துல பனி புயல் வர ஆரம்பிக்குது. பையன் பாக்குறான், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பனி புயல் மூலமா சில கெட்டவங்க எக்கச்சக்கமான சில பனி பாறைய பையனை பார்த்து நோக்கி அனுப்பிட்டு இருக்காங்க. பையன் அதெல்லாம் அவன் சக்தியை யூஸ் பண்ணி சமாளிச்சுட்டு இருக்கான். அப்பயும் ஒரு பனி பாறை அவனை மீறி வந்துகிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர் வேற திரும்ப வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பையன் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். அந்த ஒரு செகண்ட்ல அவனை அட்டாக் பண்றதுக்கு அந்த மான்ஸ்டர் எக்கச்சக்கமான விஷயத்தை அனுப்பிக்கிட்டு இருக்க, மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்கு பையன் சில விஷயத்தை அனுப்பிடுறான். ஆனா அவனை அட்டாக் பண்ற விஷயத்துல இருந்து நடுவுல நம்ம நீஹ்வா வந்துடுறா. பையனை காப்பாத்திடுறா. பையன் வேகமா ஓடி வரான். இங்க நீஹ்வாக்கு இவ பேரு ஊச்சன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கா. அவளுக்கு ஃபெங்லிங்கிற ஒரு கேரக்டரே ஞாபகம் இல்ல போல, எல்லாமே மறந்து போய் ஊச்சன் அப்படிங்கிற பேரோட வாழ்ந்துட்டு இருக்கா. ஊச்சன் அப்படின்னு கத்திக்கிட்டே பையன் போய் கூப்பிட்டு இருக்க, சாரி நான் வந்து உன்னை காப்பாத்துறதுக்காக வந்தேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பண்ணு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு மயங்கி விழுந்துடுறா. குடுக்குறேன் அப்படின்னு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் சொங்கோங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. சொங்கோங் மறுபடியும் அந்த டீமன் டோக்கனை வச்சுட்டு அதுக்கு சக்தி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டரை பையன் கொண்ட விஷயத்தை வந்து அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்க, ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம், செத்தா செத்துட்டு போகுது, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதே மாதிரி நீஹ்வா என்ன ஆனா அப்படின்னு கேட்க, நீஹ்வா இருக்காளே அவன் நேரா கூட்டிட்டு பையன் மலையடி வாரத்துக்கு போயிட்டான்னு சொல்ல, இவ்வளவு சீக்கிரம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா, நான் இந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இங்க சொங்கோங் சொல்ல ஆரம்பிக்கிறான். அங்க நம்ம நீஹ்வா கிட்ட கொடுத்து விட்டுருந்தோம்ல அந்த நரி ஒரு பெரிய மான்ஸ்டர், டீமன் மான்ஸ்டர் வேற, அதோட மந்திர கட்டு போட்டு வச்சிருந்தனால இத்தனை நாள் யாருக்கும் தெரியல, இதுக்கு மேல தெரிய ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம போய் அதை எடுத்துட்டு வந்துடலாம், அதை கூட்டிட்டு வந்துரு, இதுக்கு மேல எப்பயாவது யூஸ் ஆனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொங்கோங் சொல்ல அசிஸ்டன்ட்டும் ஓகேன்னு சொல்லிடுறான்.
இங்க பையன் நீஹ்வாவை கூட்டு போயிட்டு அவனுக்கு இருக்கிற சக்தி எல்லாம் கொடுத்து நீஹ்வாவை கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்த ஆரம்பிக்க, ரொம்ப தேங்க்ஸ்பா, என் பக்கத்துல யாராவது இருந்தா அவங்களுக்கு பயங்கரமா உடம்பு குளிரும், யாருமே வர மாட்டாங்க, நீ மட்டும் எப்படி வர அப்படின்னு நீஹ்வா கேக்குறா. பையனுக்கு ஃபெங்லியோட ஞாபகம் வந்துருது. இந்த பொண்ணுக்கு ஃபெங்லிக்கு இருக்கிற எல்லா கேரக்டரும் எப்படி இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு ஒரு வேலை இது அந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இல்லையே, அவன் நம்ம கண்ணு முன்னாடிதான் இறந்து போனா, அவ எப்படி மறுபடியும் வர முடியும் அப்படின்னு பையன் அவனை சமாதானப்படுத்திக்கிறான். கரெக்டா அந்த ஊர் பெரியவர் அங்க வந்துடுறாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் காப்பாத்தின அந்த ஆபத்தான இடத்துல அவளை கூட்டு வந்துட்டு இருக்கேன், அவளை கொஞ்சம் உங்களால நல்லா பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்க, கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு ஆண்டி ஒருத்தங்க ஓடி வராங்க. அந்த பொண்ணு பண்ற வேலையை வந்து பாருங்க அப்படின்னு. நீஹ்வா ஒவ்வொருத்தங்க கிட்டயா போயிட்டு அவங்களோட உடம்ப தொட்டு பார்த்து முகத்தை தொட்டு பார்த்து குழந்தைங்களையா பிடிச்சு, என்ன பார்த்து உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு அவங்கள கட்டி பிடிச்சுக்கிறா. உடனே இங்க இருக்கிற ஒரு ஆம்பளை ஒருத்தன் எனக்கு கூட உன்னை பார்த்தா பயமா இல்ல அப்படின்னு வேணும்னே கட்டி பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு சொல்ல, அப்படியான அவன் முகத்தையும் தொட்டு பார்த்துட்டு இருக்கா. அந்த ஆளு கட்டி பிடிக்கிறதுக்கு வரா, அதுக்குள்ள நம்ம பையன் அங்க வந்துடுறான், கையை பிடிச்சிடுறான். நீஹ்வாவை தனியா கூட்டு போயிட்டு ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைக்கும் நடுவுல எப்பவுமே கேப் இருக்கணும், அதை புரிஞ்சு பிஹேவ் பண்ண புரியுதான்னு சொல்ல, அது ஏன் அப்படி, நாங்கெல்லாம் நரியெல்லாம் அப்படி இருக்க மாட்டோமே அப்படின்னு நீஹ்வா அப்பாவியா சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த ஜோடியை பாரு அப்படின்னு ஊரே பார்த்து பேச ஆரம்பிக்குது. நீ வா முதல்ல இங்கிருந்து போலாம் அப்படின்னு பையன் நீஹ்வாவை அங்கிருந்து கூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு வரான். நீஹ்வா மார்க்கெட்டை முதல் தடவை பாக்குறாங்கிறதால அங்க இருக்கிற குட்டி பசங்க விளையாடுற திங்ஸ் எல்லாம் பார்த்து அவளுக்கு ஆசையா இருக்கு. இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒவ்வொன்னா கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காசு கொடுக்கணுமா அப்படின்னு கடைக்காரங்க சொல்ல, காசா அப்படின்னா என்னது, எனக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படின்னு நீஹ்வா சொல்லிக்கிட்டு இருக்கா. பையன் பாக்குறான், இவனுக்கும் காசோட அருமெல்லாம் தெரியல. அன்னைக்கு நம்ம லிங்கியோ கொடுத்தால ஒரு பவுச், அது நிறைய காசு தான் இருந்திருக்கு, தங்க இலை, அது ஒவ்வொன்னையும் ஒரு பொருளுக்கும் கொடுத்துட்டு அவன் படுக்கு கவலைப்படாம போறான். எனது பொம்மையை வித்ததுக்கு தங்க இலையா அப்படின்னு கடைக்காரங்களே வாயை பொளந்து பாத்துட்டு இருக்க. நீஹ்வா அடுத்து ஒவ்வொரு கடைக்கும் போய் ஒவ்வொன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. லிங்கியோ கொடுத்தது யூஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு பையனும் ஒவ்வொரு கடையிலையும் போயிட்டு ஒரு விளையாட்டு ஜாமான வாங்கிட்டு அதுக்கு பதிலா தங்க இலையை கொடுத்துட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் போக ஊரே பாக்குது, என்னையாது வாங்குறதுக்கெல்லாம் வந்துட்டு தங்க இலையை கொடுக்குறாங்க அப்படின்னு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு Dress கடை இருக்கு. அங்க நீஹ்வா நான் அந்த Dress போட்டு பாக்கவா அப்படின்னு கேட்க, உடனே பையனும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனா நீஹ்வாக்கு தான் வெக்கங்கிறதே கிடையாதுல, மனுஷங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுல. பப்ளிக் பிளேஸ்லயே ட்ரெஸ் கழட்டிட்டு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பையன் கத்த ஆரம்பிக்கிறான் வேண்டாம் அப்படின்னு. மத்தவங்க எல்லாம் திரும்பி பாத்துட்டு இருக்காங்க. பையன் கையில இருக்கிற எல்லா தங்க இலையும் கீழே கொட்ட ஆள் ஆளுக்கு தங்கம் தங்கம்னு பொறுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பையன் நீஹ்வாவை கூட்டிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு ஒரு ரூம் வாசல்ல இருந்து கேட்க, நீஹ்வா ஓடி வர அப்பயும் அரைகுறையா இருக்கா. பையன் மந்திர சக்தியில ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து தனியா தான் போய் மாட்டணும், அடுத்தவங்க முன்னாடி மாத்தக்கூடாது புரியுதா அப்படின்னு இங்க இருக்க என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட உட்காடுறாங்க. கையில சாப்பிடக்கூடாது, சாப்ஸ்டிக்ல தான் சாப்பிடணும், எப்படி தெரியுமா அப்படின்னு பையன் சாப்பிட்டு காட்டுறதுக்கு பக்கத்துல வர, நம்ம நீஹ்வா அதுக்குள்ள பக்கத்துல வந்துட்டு அவளே சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. இவன் தலைய நரிக்கு தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுத்து குட் பாய்ன்னு வர சொல்லிக்கிட்டு இருக்கா. பையன் ஷாக் ஆயிடுறான். இந்த மாதிரி அடுத்தவங்க தலையெல்லாம் தொடக்கூடாது புரியுதான்னு சொல்ல, இந்த நீயும் சாப்பிடு, இந்த குச்சியில குத்தி தானே சாப்பிடுவ அப்படின்னு சாப்ஸ்டிக்க காமெடியா குத்தி கொடுக்க, இவளுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் போலயே அப்படின்னு நினைச்சிட்டு, இங்க பாரு யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா அவங்க பேச்ச கேட்கணும், குறுன்னு பார்க்க கூடாது, அவங்கள தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்ல, நீஹ்வா வேகமா பையனோட சட்டையை பிடிச்சுக்கிறா. நான் தொடலையே, சட்டையை தான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு. இன்னொரு ரூல் இருக்கு, என்ன தெரியுமா, அடுத்தவங்க பொருள் மேல கையை வைக்க கூடாது, இதெல்லாம் டீசென்ட்டா எப்படி எலிகண்டா பிஹேவ் பண்றதுக்கு பேசிக், அதை புரிஞ்சுக்கோ, வா போலாம் அப்படின்னு பையன் அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கான் அந்த பையன் வந்ததுல இருந்து அப்படின்னு. நீஹ்வா அம்மா உன் கையில அடிபட்டு இருக்கு, என்னாச்சு அப்படின்னு. நான் எல்லாம் வந்துட்டு காயம் தான் நக்கி கொடுக்கும்ல, அதே மாதிரி அவன் கையை பிடிச்சு நக்க ஆரம்பிக்க பையன் கையை புடுங்கிடுறான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல், 30வது ரூல் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், யாருக்கு அடிபட்டிருந்தாலும் சரி அவங்க கையெல்லாம் பிடிச்சி நக்க கூடாது புரியுதான்னு சொல்ல, நரியெல்லாம் இப்படிதான் பண்ணும், அதை பார்த்துதான் நான் வளர்ந்தேன், இது கூட தப்பா, சரி ஓகே நீ ஏதோ எனக்கு ரைஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குற அதனால போனா போது ஒத்துக்கிறேன், ஆனா நான் உனக்கு ஒரு ரூல் போட போறேன், அதை நீ கேட்கணும், இதுக்கு மேல நீ ரூல்ஸே போடக்கூடாது அப்படின்னு நீஹ்வா சொல்லிக்கிட்டு இருக்கா. பையன் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். அங்க ஒரு ஆண்டி வந்தாங்கல்ல, அவங்க கூட தான் நீஹ்வாவை பையன் அமுச்சு வச்சிட்டு இருக்கான் தூங்குறதுக்கு ரெடி பண்றதுக்காக. அங்க நகை பாக்ஸ் ஒண்ணு இருக்கு. ஆண்டி இது என்ன அப்படின்னு நீஹ்வா கேட்க, நகை டப்பாமா, இது நீ பார்த்ததே இல்லையா, உன் அம்மா வச்சிருந்தது இல்லையான்னு கேட்க, என்கிட்ட அம்மாவும் இல்ல நகை டப்பாவும் இல்ல, எனக்கு ஒன்னும் பாவம்லாம் பட வேண்டாம், நகை இல்லன்னா யாராவது பாவமா, என்கிட்ட வந்து இது வரைய அரிசி பண்ணே கிடையாது, அதை நினைச்சுதான் பாவ பண்ணும் அப்படின்னு நீஹ்வா சொல்றா. அந்த லேடி அவளை உட்கார வச்சுட்டு, நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமான்னு சொல்ல, அழகா இருக்கிறதுனா என்னது, நல்லதா கெட்டதான்னு கேட்க, ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவளுக்கு சில விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பையன் வெளியே ஊர் தலைவர் கிட்ட போயிட்டு, உங்க வீட்டுல ஒரு லேடி இருக்காங்க, அவங்க கிட்ட தான் அந்த நீஹ்வாவை விட்டு வந்திருக்கேன், அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்ல, கவலைப்படாதப்பா, ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்க கத்து கொடுத்துடுறோம், பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, பையன் பாக்குறான். அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன்,
எனக்கு எங்க மாஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீஹுவாவை பாக்குறதுக்கு அவளோட ரூம்குள்ள வரான். நீஹுவா ஒரு மாதிரி திரும்பி நின்னுட்டு இருக்கா. பையன் பார்த்துட்டு இவளுக்கு என்ன ஆச்சு இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளேன்னு யோசிக்க, ஏன் இவ்வளவு லேட்டு, சீக்கிரமா வர தெரியாதா அப்படின்னு நீஹுவா கேக்குறா. நான் அழகா இருக்கேனா அப்படின்னு நீஹுவா பக்கத்துல வந்து கேட்க பையன் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. நான் கிளம்ப போறேன், அதை சொல்றதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல திருப்பி சுத்தி ஒரு ரவுண்ட் வந்துட்டு அவன் மேல சாஞ்சிட்டு இப்ப நான் அழகா இருக்கேனான்னு கேட்க பையனுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுது. நிஹுவா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவளை தள்ளி விட்டுட்டு, யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்க, இத மயக்கிற மந்திரம் உனக்கு வேலை செய்யலையேப்பா அப்படின்னு அந்த ஆண்டி உள்ள வராங்க. ஆண்டி என் அழகை காட்டி மயக்கிறது இந்த பையனுக்கு செட் ஆகல ஆண்டின்னு சொல்ல அவங்க பாக்குறாங்க. நான் உங்ககிட்ட ரகசியமா தானே சொன்னேன், அது அப்படி வெளியெல்லாம் சொல்லிக்க கூடாது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பையன் பாக்குறான், இவ வந்து மலையிலே வளர்ந்த பொண்ணு, மனுஷங்களே பார்த்தது இல்ல, அவளுக்கு பார்த்து சில விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ ரைஸ் பார் கொடுங்க, நான் கொஞ்சம் பண்ணெல்லாம் வெளியே வச்சிட்டு இருக்கேன், அதை அவளுக்கு சாப்பிட கொடுங்கன்னு சொல்ல ஹை மேஜிக் வேலை செஞ்சிருச்சு போல. கேட்டதுமே இவன் பாருங்களேன் பண்ண வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு நீஹுவா வெளியே ஓடுறா. பையன் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். சரி நம்ம இங்க கிளம்புவோம் அப்படின்னு அவளை விட மனசே வராம அங்க இருந்து கிளம்பிடுறான். பையனை காணோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே நீக்குவா என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்க அங்க ஊர் மக்கள்லாம் வந்துட்டு உன அவர் விட்டு போயிருக்காரு, அப்புறம் வருவாருன்னு சொல்ல, இல்ல நான் அவனை விட்டு இருக்க மாட்டேன், அவன் கூட தான் போவேன், என்ன நீங்க இங்க பிடிக்க கூடாது அப்படின்னு நீக்குவா சொல்றா. அவளை ரெண்டு ஆண்டி தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு கட்டி போட்டுடுறாங்க. நான் சொல்றதை கேளுமா, நீங்க இரவர் உன்னை விட்டு போயிருக்காருமா, அவர் பெரிய ஆள்மா, சாதாரண ஆள் கிடையாதுமா, நீலாம் அவர் கூட இருக்க முடியாதுமான்னு சொல்ல, என்ன விட போறீங்களா இல்லையா அப்படின்னு கத்திக்கிட்டே நீகுவாக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. நீகுவா உடம்புல இருந்து அப்படியே பனியா கொட்ட ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா உறைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் ஊருக்கே விஷயம் தெரியுது. பையன் கொஞ்சம் தூரத்துல ஒரு டீ ஷாப்ல உட்காந்து டீ குடிக்கலான்னு உட்காரான். மக்கள் கத்துற சத்தம் கேக்குது. பையன் வேகமா ஓடி வரான். நேரா உள்ள வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்திட்டு நீகுவா மயங்கி இருக்கா, அவளையும் காப்பாத்துறான். நீகுவா பாக்குறா, என் மேஜிக் ஒர்க் ஆயிரும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நீ வந்துட்ட அப்படின்னு கேட்டு மறுபடியும் மயங்கி விழுந்துடுறா. பையனுக்கு சரி இவளை இங்க விடக்கூடாது, நம்ம கூடயே கூட்டிட்டு போயிட வேண்டியதான்னு வெளியே வர அங்க ஊர் தலைவரோட எல்லா மக்களும் இருக்காங்க. இது சாதாரண பொண்ணு கிடையாதுப்பா, இது ஒரு டீமன், அவளை நீ உன் கூட கூட்டிட்டு போக கூடாது, நீ எவ்வளவு பெரிய இடத்தோட ஸ்டூடெண்ட்னு உனக்கு தெரியாதா என்ன, டீமனை பார்த்தா நம்ம அழிச்சிடணும், உனக்கு மனசு வரலன்னா நாங்க அழிச்சிடுறோம், ஆனா நீ அவளை எங்கேயும் கூட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நெருப்பு பத்த வச்சிடுறாங்க. பையன் மேஜிக்கை யூஸ் பண்ணலான்னு பாக்க, உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க இருக்கிற இடத்துல மேஜிக்கை யூஸ் பண்ண கூடாது, உனக்கு புரியாதான்னு கேட்க உடனே பையன் பாக்குறான், என் மேஜிக்கை யூஸ் பண்ணாமலே இந்த பொண்ணை நான் காப்பாத்திக்கிறேன், தள்ளி போங்க அப்படின்னு நேரா போயிட்டு நீகுவாவை காப்பாத்துறதுக்கு உள்ள போனா அங்க நீகுவா இல்ல. நீகுவாவை அந்த ஆண்டி வெளியே கூட்டு வந்துடுறாங்க. இங்க இருந்து ஓடி போயிடு, நீ வந்து அரக்க குலத்தை சேர்ந்தவ போல, அதனால உன்னை பார்த்தா கொன்னுடுவாங்கன்னு சொல்ல, ஏன் அப்படி இருந்தா கொல்லணுமா என்ன, நான் யாரையுமே காயப்படுத்தினது இல்ல, எதுக்கு என்ன துரத்துறீங்க, நீங்க என்ன கட்டி போடாட்டி என் உடம்புல இருந்து கோல்டு கூட வெளியே வந்திருக்காது அப்படின்னு நீகுவா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆண்டி நீங்க இருந்து ஓடி போயிடு, தூரமா போனா அங்க ஒரு கோவில் இருக்கும், அந்த இடத்துக்கு நான் பையனை வர சொல்றேன், நீ போயிடுன்னு சொல்ல நீகுவா அங்க இருந்து ஓடிடுறா. ஆண்டி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு அங்க பையன் வந்துடுறான். பாத்துடுறான். ஆண்டி எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. இங்க பையனோட ஆசிரமத்துல மாஸ்டர்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பையன் காப்பாத்தி கூட்டு வரான்னு தெரிஞ்சிருது. யாரா இருந்தாலும் சரி வந்ததுக்கு அப்புறம் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு மாஸ்டர்லாம் சொல்லிடுறாங்க. இங்க நீகுவா ஒரு வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அங்க பையன் வந்துடுறான். நான் கேக் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் இப்பதான் வழி தெரிஞ்சுது அப்படின்னு அவ கோச்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. சரி ஓகே அவளுக்கு கொடுத்துட்டு அவளை பார்க்க பாவமா இருக்கு, நான் கொஞ்சம் போய் சுடுதண்ணி போட்டு வரேன் அப்படின்னு போட ஆரம்பிக்க, பையன் இது வரைய கிச்சனுக்குள்ளேயே போனது இல்லைங்கிறதால எப்படி யூஸ் பண்றதுனே அவனுக்கு தெரியல. நீகுவா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு பாட்டையே உடைச்சிட்றா. ரெண்டு பேரும் ஒருத்தங்க சிரிச்சிட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.